Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. VV National Plastic Chairs udalukku rest chairku best. Welcome you all to FIBA Asia Cup qualifiers men, November 22nd and 25th at Nehru Indoor Stadium, Chennai. Entry free. சனி பகவான் தன்னுடைய பெயர்ச்சிக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே தன்னுடைய பலனை காட்ட ஆரம்பிச்சிருவார். 12 ராசிகளில் 3 ராசி ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப கவனமாக இருக்கு. குரு பகவான் பாதகத்திலையும் சனி பகவான் மாரகத்திலையும் இருக்கிறார். அப்போ இந்த காலகட்டம் இந்த கிரக சேர்க்கையினாலையும் இந்த கிரகத்தின் தாக்கத்தினாலையும் தான் இந்த 3 ராசிக்காரங்களுக்கு நவம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இவங்க வண்டியில் பார்த்து போகணும். இந்த ராகு கேதுக்கள்னாலே கம்ப்ளீட் வாஷ் அவுட் தான். முதலீடு போட்டு ஏதோ ஒன்று பண்ணுறதுன்னா உங்கள் பணம் பறிபோகலாம். அந்த மாதிரி விஷயத்தில் நேர்மையாக உண்மையாக ஒழுக்க நெறிமுறைகளை நீங்கள் கடைபிடிச்சிங்கனாலே. அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் பொள்ளாச்சி ஜோதிடர் முனைவர் அருண் கார்த்திக் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். 2025 ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி நடக்கவிருக்கு. இந்த சனி பெயர்ச்சி என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது? இப்போ சனி பெயர்ச்சி அப்படின்னாலே நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகளை தான் நம்ம முதல்ல பார்த்தோம். அப்போ யாருக்கு ஆபத்து? இப்போ பொதுவாக ராஜ கிரகங்களின் பெயர்ச்சி ரொம்ப முக்கியமானதை பார்க்கப்படுது. ஒன்று குரு, அடுத்து சனி, அடுத்து ராகு கேது பெயர்ச்சி. இந்த கிரகங்களின் பெயர்ச்சி ரொம்ப முக்கியமான பெயர்ச்சி. அதிலும் சனி பகவானின் பெயர்ச்சி, ஏன்னா 2.5 வருடங்களுக்கு ஒரு தடவை பெயர்ச்சி ஆகும் கிரகம் சனி பகவான். அப்போ அவரின் பெயர்ச்சி ரொம்ப முக்கியமான பெயர்ச்சி. இப்போ இந்த சனி பகவான் மார்ச் 29, 2025 கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சியாக போகிறார். அப்போ இந்த சனி பெயர்ச்சி எப்போதும் குரு பகவான் தன்னுடைய பெயர்ச்சிக்கு 1 மாதத்துக்கு முன்னாகவே பலனை காட்ட ஆரம்பிச்சிருவார். சனி பகவான் தன்னுடைய பெயர்ச்சிக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே தன்னுடைய பலனை காட்ட ஆரம்பிச்சிருவார். அப்போ இந்த மார்ச் மாதம் நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சி இந்த ஜனவரி டிசம்பர் மாதத்திலே தன்னுடைய பலனை காட்ட ஆரம்பிச்சிருவார். அப்போ இந்த முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். எப்போதும் என்னென்னா இப்போ ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இன்ஜின் ஸ்டார்ட் ஆனது ஒரு ஜர்க் ஆகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த ஜர்க் அப்படிங்கிறது வாழ்க்கையிலையும் ஒரு ஜர்க். அப்போ இந்த சனி பெயர்ச்சி முன்னாடி யாருக்கெல்லாம் ரொம்ப ஆபத்து அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அப்போ இந்த சனி பெயர்ச்சி யாருக்கு ஆபத்து? மாரகத்துக்கு நிகரான கண்டம் ஏற்படக்கூடிய ராசிகள் 12 ராசிகளில் 3 ராசி ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஒன்று கடக ராசி, 2வது கன்னி ராசி, 3வது மீன ராசி. இந்த 3 ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இப்போ இந்த 3 ராசிகளை குறிப்பிட்டு நீங்கள் சொல்லதுக்கான காரணம் என்ன? இப்போது கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு. இப்போ நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சி அடுத்து 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்துக்கு தான் சனி பகவான் போகிறார். அப்போ கடகராசிக்காரங்களுக்கு அடுத்து நல்ல டைம் தான் சொல்லணும். இருப்பினும் இந்த சனி பெயர்ச்சி ஆகும் வரை இந்த ஒரு 3 மாதம் 4 மாத காலகட்டத்துக்கு குரு பகவான் எங்கே இருக்கிறாருன்னா 11ஆம் இடத்துல இருக்கிறார். கடகராசிக்கு 11ஆம் இடம் அப்படிங்கிறது பாதகஸ்தானம். எல்லோரும் லாபஸ்தானம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பாதகஸ்தானமும் கூட. அந்த பாதகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார். அப்போ குரு பகவானின் சப்போர்ட் கடகராசிக்காரங்களுக்கு இல்லை. அடுத்து இப்போ அஷ்டமத்தில் சனி பகவான் வேறு இருக்கிறார். அப்போது அஷ்டமத்திலிருந்து பாக்யஸ்தானத்துக்கு சனி பகவான் போக போகிறார். அப்போ என்ன, 8லேருந்து போக போகிறார். அப்போ அந்த கடைசி காலகட்டம் 8 அப்படின்னா என்ன, மாரகம். அதுக்கு நிகரான கண்டத்தை கொடுப்பார். அடுத்து குரு பகவான் பாதகத்தில் இருக்கிறார். குரு பகவான் பாதகத்திலையும் சனி பகவான் மாரகத்திலையும் இருக்கிறார். அப்போ இந்த காலகட்டம் கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஆபத்து. அடுத்து கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்குள் கேது. அடுத்து 7ஆம் இடமான பாதகஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறார். அப்போ ராசிக்குள் இருக்கும் கேது கேவலத்தை உண்டு பண்ணுவார். ராசிக்குள் இருக்கும் கேது இந்த மாரகத்தை தருவார். அடுத்து சனி பகவான் எங்கே போக போகிறாரு, 7ஆம் இடமான பாதகஸ்தானத்துக்கு போகிறார். அப்போ அது கண்டகச்சனி கன்னிராசிக்கு ஆரம்பம். அப்போ கண்டகச்சனி கன்னிராசிக்கு ஆரம்பமாக போகுது. அடுத்து 7ஆம் இடமான அந்த பாதகஸ்தானத்தில் ராகு பகவான் வேறு இருக்கிறார். அந்த இடத்துல சனி ராகு இணைவு ஏற்பட போகுது. அப்போ இதெல்லாம் கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு ஆபத்து. அடுத்து 3ஆவதாக மீனராசிக்காரங்களுக்கு ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறார். அடுத்து ஜென்மச்சனி ஆரம்பிக்க போகுது. அப்போ ராசிக்குள்ளேயே என்ன இணைவு ஏற்பட போகுதுங்க, சனி ராகு சேர்க்கை ஏற்பட போகுது. 7ஆம் இடமான பாதகஸ்தானத்தில் ஆல்ரெடி கேது பகவான் இருக்கிறார். அப்போ இந்த காம்பினேஷனும் மீனராசிக்கு ஒரு ஆபத்தான காலகட்டம். அப்போ இந்த கிரக சேர்க்கையினாலையும் இந்த கிரகத்தின் தாக்கத்தினாலையும் தான் இந்த 3 ராசிக்காரங்களுக்கு மாரக ஆபத்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
இப்போ 3 ராசிகளுக்கான காரணத்தை சொல்லிட்டீங்க. இதனால தான் இந்த பாதிப்புகள் ஏற்பட போகுது அப்படின்னு. அப்போ என்ன பாதிப்பு ஏற்படும்? எக்ஸாக்டாக என்ன நடக்கும்? இப்போ மாரகத்துக்கு நிகரான கண்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ மாரகம் அப்படின்னா என்ன? டெத்து. அப்போ அதுக்கு நிகரான கண்டத்தை இந்த சனி பகவான் தருவார். அப்போது என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் தருவார்னா, இப்போ இந்த சனி பெயர்ச்சிக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி 3 to 4 மாதம், அதாவது அப்ராக்சிமேட்டாக நவம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இவங்க வண்டியில் பார்த்து போகணும். அப்போ வண்டியில் பார்த்து போகணும், ஆக்சிடெண்ட் ஆக வாய்ப்பு. அடுத்து இரண்டாவது, வீடு எதுவும் மாற்ற போகிறாங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஒரு வாஸ்து தோஷம் உள்ள ஒரு வீட்டுக்கு குடிபெயரலாம். அடுத்து ஒரு தோஷம் உள்ள ஒரு மனைக்கு இவங்க காலடி எடுத்து வைக்கலாம். ஒரு ஆபத்து நிறைந்த கர்மா லோடான ஒரு பிளேஸுக்கு இவங்க ஷிஃப்ட் ஆகலாம். அதனால் இவங்களோட லைஃப்பில் மிக பெரும் ஆபத்து காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மூணாவது, இந்த ராசிக்காரங்க எதுவும் பெரும் முதலீடு இந்த காலகட்டத்தில் செஞ்சாங்க அப்படின்னா அந்த முதலீடெல்லாம் வாஷ் அவுட் ஆகக்கூடியக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த ராகு கேதுக்கள்னாலே கம்ப்ளீட் வாஷ் அவுட் தான். அப்போ பங்குச்சந்தையில் ஈடுபடக்கூடிய கடகராசி, கன்னிராசி, மீனராசிக்காரங்களும் ஒரு புது முதலீடு போட்டு இப்போ தொழில் தொடங்கும் கடகராசி, கன்னிராசி, மீனராசிக்காரங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். பணத்தை கையாள்வதில் ரொம்ப கவனம் தேவை. அடுத்து பிரிவினை, தோல்வி, அடுத்து பெரிய ஒரு ஹியூஜ் லாஸு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களுக்கு காத்துட்ருக்கு. அப்போது வீடு மாற்றுறதுனா இவங்க கவனமாக பார்த்து மாற்றணும். ஏன்னா தப்பான இடத்துக்கு இவங்க போக வாய்ப்பு. அடுத்து முதலீடு போட்டு ஏதோ ஒன்று பண்ணுறதுன்னா உங்கள் பணம் பறிபோகலாம். அந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ நான் பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகிறேன், இல்லைன்னா ஒரு புது முயற்சி எடுக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரியான காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து திருமணம் சார்ந்த விஷயம், அடுத்து மன வாழ்க்கை, அடுத்து காதல், இந்த மாதிரி விஷயங்கள்லேயும் உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மிக மிக கவனம் தேவை அப்படின்னு தான் இந்த 3 ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எச்சரிக்கை. இப்போ இந்த சனி பெயர்ச்சியில் எல்லாத்துக்குமே, எல்லா விஷயங்களுக்குமே ஏதோ ஒரு தீர்வு இருக்கும், எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இருக்கும். அப்படிங்கிறப்ப இந்த சனி பெயர்ச்சியில் இந்த பாதிக்கப்படக்கூடிய இந்த 3 ராசிகளுக்கு என்ன பரிகாரம், என்ன தீர்வு? இப்போ நம்ம வீடு மாற்ற போகிறோம். இப்போ இந்த ராசிக்காரங்க சப்போஸ் வீடு ஷிஃப்ட் ஆக போகிறாங்க. ஒன்றா வாடகை வீட்டிலேருந்து இன்னொரு வாடகை வீட்டுக்கு போகிறாங்க, இல்லைன்னா சொந்த வீடு குடி போகிறாங்க, இல்லைன்னா சொந்த வீட்டிலேருந்து இன்னொரு வாடகை வீட்டுக்கு போகிறாங்க. அந்த மாதிரி வீடு மாற்றுறாங்க அப்படின்னா என்ன பண்ணலான்னா, இறைவன் சந்நிதியில் ஏதோ ஒரு இஷ்ட தெய்வம் கோயிலையோ இல்லைன்னா குலதெய்வம் கோயிலையோ கோயிலில் பூ கேட்கலாம். அப்போ சாமி உத்தரவு கொடுத்துருச்சுன்னா அந்த விஷயத்த பண்ணலாம். ஏன்னா எல்லாத்தையும் என்னதான் கிரகநிலைகள் சரியில்லாமல் இருந்தாலும், டைம் சரியில்லாமல் இருந்தாலும், எல்லாத்துக்கும் மேலே இறை சக்தி அப்படின்னு உண்டு. இறைவனுக்கு எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு பவர் இருக்குது. ஏன்னா காலதேவனே இறைவன் தான். அப்போ இறைவனுக்கு எல்லா விஷயத்தையும் மாற்றுறதுக்கு பவர் உண்டு. அப்போ இறைவன் சந்நிதியில், உங்களோட இஷ்ட தெய்வ சந்நிதியில், இல்லைன்னா ஒரு அம்பாள் சந்நிதியில் பூ கேளுங்க. சாமி உத்தரவு கொடுத்துச்சு அப்படின்னா அந்த வீடு மாறுங்க. அடுத்து அது ஒன்று. அடுத்து ஏதோ ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இறைவனை வேண்டி, இறைவனுக்கு ஒரு வேண்டுதல் வச்சு, இறை சந்நிதியை தொழுது, இறைவனை கும்பிட்டு உங்கள் குலதெய்வம் கோயிலில் ஒரு பொங்கல் வைங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு பண்ணிங்க அப்படின்னா அது விருத்தி அடையும். அடுத்து மூணாவது, இப்போ சனி தான் நமக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டோம். அப்போ சனி சார்ந்த வழிபாடு, அப்போ சனீஸ்வரன் அப்படின்னா சனி பகவானை நம்ம கும்பிடணும். அப்படின்னா ஒன்று நவகிரகங்கள் இருக்கக்கூடிய சனி பகவானை நம்ம கும்பிடலாம். அடுத்து இரண்டாவது கால சம்ஹார பைரவரை கும்பிடலாம். அடுத்து மூன்றாவது சித்தர் ஜீவ சமாதி வழிபாடு செய்யலாம். இதெல்லாம் நமக்கு வரக்கூடிய ஆபத்துகளை தள்ளி போடும். அப்போது நவகிரகங்கள் இருக்கக்கூடிய சனி பகவானை எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, இப்போ சனி பகவானை சனிக்கிழமை எள் தீபம் போட்டு வழிபாடு செய்யலாம். சனிக்கிழமை கருப்பு ஆடை உடுத்தி சனி பகவானை கும்பிடலாம். அடுத்து சனி பகவானுக்கு நீலக்கலர் மலர்கள், கருங்குவளை மலர், நீலோத்பலம், அதாவது சங்குப்பூன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதில் மாலை கோர்த்து சாத்தி இறைவனை வழிபாடு செய்யலாம். சனிக்கிழமை நாளில் காலணி அணியாமல் அந்த ஒரு நாளில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா சனியின் தாக்கம் குறையும். அடுத்து ஏழை எளியோர்களுக்கு, உடல் நலிந்தோர்களுக்கு, முடியாதவங்க, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு உதவிகள் செய்கிறது மூலியமாக நமக்கு சனி பகவானின் அருள் கிடைக்கும். ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தலாம், ஹனுமான் சாலிசா பாடுங்க. அடுத்து கால சம்ஹார பைரவருக்கு மிளகு தீபம் போடுங்க. நல்லெண்ணெயால் தீபம் ஏற்றி அதுக்குள்ளே 2 வெள்ளை மிளகு போட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் மிளகு தீபம். அப்போ இந்த மாதிரி விஷயமெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து ஒரு அடி எடுத்து வச்சோம் அப்படின்னா நமக்கு சனி பகவானின் தாக்கம் குறைந்து சனியின் அருளும் நமக்கு கிடைக்கும். இதை எல்லாத்தையும் தாண்டி நம்ம என்ன அப்படின்னா, சனி பகவான் அப்படின்னாலே கர்மகாரகன். நம்ம கர்மாவை பலப்படுத்தும் செயல் நாம் செய்யாமல் இருந்தாலே
இறைவன் நம்மளை காப்பாற்றுவார். ஏன்னா சனி பகவான் அப்படின்னா ஜட்ஜு, சனி பகவான்னா நீதி தேவன். அவருக்கு என்ன பிடிக்கும்? நேர்மை பிடிக்கும், உண்மை பிடிக்கும். அப்போது நீங்கள் உங்களோட லைஃப்பில் உண்மையாக இருங்க, நேர்மையாக இருங்க, எந்த கெட்ட செயல்களும் செய்யாதீங்க, நேர்மையாக உண்மையாக ஒழுக்க நெறிமுறைகளை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கனாலே இந்த ஆபத்து எதுவுமே வராது. அப்போ இந்த கடகராசிக்காரங்க, கன்னிராசிக்காரங்க, மீனராசிக்காரங்க இந்த 4 மாத காலகட்டம், அதாவது சனி பெயர்ச்சிக்கு முந்தைய 3-4 மாத காலகட்டங்கள் ஒழுக்க நெறிமுறையை கடைப்பிடித்து உண்மையாக நடந்தால் சனி பகவான் எதுவுமே செய்ய மாட்டார், நல்லது பண்ணி இன்னும் கூட ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சனிப்பெயர்ச்சிக்கு முந்தைய காலத்திலேயே இவ்வளவு பாதிப்புகள் இருக்கு, அதுவும் இந்த 3 ராசிகளுக்கு இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா எங்களுக்கு விளக்குனீங்க. நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். VV நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ் உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். Welcome you all to FIBA Asia Cup Qualifiers Men, November 22nd and 25th at Nehru Indoor Stadium, Chennai. Entry free.